புதுச்சேரியில் நாளை சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்கு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. விவரங்களுடன் நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் இளவமுதன் இணைந்திருக்கிறார். இளவமுதன், அதிகாரிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது? லாவண்யா, புதுச்சேரியில் நேற்று மாலை 6 மணியோடு தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. வாக்குப்பதிவுக்கு தேவையான மின்னணு இயந்திரங்கள் கடந்த 1ஆம் தேதியே தேர்தல் துறை அலுவலகத்திலிருந்து அந்தந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு, அதாவது குறிப்பாக காரைக்கால், மாகை, யானம் ஆகிய பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டது. அடுத்த கட்டமாக புதுச்சேரியில் உள்ள வாக்குப்பதிவு எண்ணும் மையங்களான லாஸ்பேட்டையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி, மகளிர் கல்லூரி, அடுத்து பாலிடெக்னிக் மற்றும் தாகூர் கலை கல்லூரி ஆகிய 3 மையங்களில் வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அந்த இடங்களுக்கு அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் வந்திருக்கின்றன. புதுச்சேரி பொறுத்தவரை 1099 வாக்குச்சாவடிகள் மையங்கள் உள்ளன. இவற்றுக்கு தேவையான அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் இந்த இடத்தில் பத்திரமா வைக்கப்பட்டது. குறிப்பாக துணை ராணுவ படை, உள்ளூர் போலீசார் மற்றும் ஊர்காவல் படை என 3 கட்டமாக இங்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. தற்போது நாம் இருக்கும் இடம் லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரியில் நாம் இருக்கிறோம். இங்கிருந்துதான் தற்பொழுது அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் புறப்பட இருக்கின்றன. இது குறிப்பாக முதலில் தூரத்தில் உள்ள, அதாவது புதுச்சேரி எல்லையில் உள்ள கிராமங்களில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கு முதலில் கொண்டு செல்லப்படுகிறது. அடுத்ததாக நகரத்தில் உள்பகுதியிலும் அடுத்த நகரப்பகுதிகளுக்கும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பப்பட இருக்கின்றன. இவை ஏற்கனவே சீல் வைக்கப்பட்ட நிலையில் முகவர்கள் முன்னிலையில் அவை பெட்டியில் வைக்கப்பட்டு அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 1099 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன. இந்த இடங்களில் முகவர்கள் ஏற்கனவே பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கான அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல தேர்தல் பொறுத்தவரை அதிகாரிகள் 5000 பேர் பணியில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கான அடையாள அட்டையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் இரவே போய் செல்ல வேண்டும். அவர் அங்குதான் தங்க வேண்டும். காலை 6 மணி முதல் அவர்கள் பணியில் ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொறுத்தவரை மொத்தம் 30 தொகுதிகள் உள்ளன. இதில் 294 வேட்பாளர்கள் உள்ளன. கடந்த முறையை பொறுத்தவரை 84% வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த சதவீதம் 90% வாக்குப்பதிவுக்கு மேலாக இருக்க வேண்டும் என்றுதான் தேர்தல் துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த தேர்தலில் 9,50,000 வாக்காளர்கள் உள்ளன. இவர்கள் தான் இந்த வெற்றியை முடிவு செய்ய போகிறார்கள். ஆனால் தேர்தல் துறையை பொறுத்தவரை இந்த தேர்தல் மிக அமைதியாக நடப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. அதே போல அதிக வழியான மக்கள் வாக்குப்பதிவை ஈடுபட வேண்டும் என்பது பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது தேர்தல் துறை. லாவண்யா.